அனைவருக்கும் வணக்கம். இந்த 3 நாள் இதய நிறைவு மாஸ்டர் வகுப்பில் தியானிக்க பிறகு சாதிக்க என தீர்மானித்தல் பற்றி பகிர்ந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். இம்3 நாட்களும் இதய நிறைவு நிறுவனத்தின் உலக வழிகாட்டியான திரு கமலேஷ் பட்டேல் அவர்கள் மாஸ்டர் வகுப்புகளை நடத்துவார். இதய நிறைவு மாஸ்டர் வகுப்பு தொடரின் முதல் நாள் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுடன் இங்கு இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு செயல்முறை மிக்க கூட்டத்தொடராக இருக்கும். அடுத்த சில நிமிடங்கள் நான் தியானத்தின் அடிப்படைகளை விவரிக்கிறேன். அதன் பிறகு இதய நிறைவு ஓய்வு பயிற்சி மற்றும் தியானத்தை செய்து பார்த்து அனுபவிப்போம். பல வருட கடும் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் கூட தினசரி தியானம் சரீர மற்றும் மன நலனுக்கு அளிக்கும் நன்மைகள் பற்றி கூறுவதுடன் அவற்றை முறைப்படி அங்கீகரித்துள்ளன. ஆகவே நான் ஏன் தியானம் செய்ய வேண்டும் என்று விரிவுரையாற்றி உங்களை சலிப்படையச் செய்ய மாட்டேன். எவ்வாறு தியானம் செய்வது என்பதில்தான் ஆர்வமாக இருக்கிறோம். அதன் மூலம் கிட்டும் நன்மைகளை உணர்ந்து இன்னும் அதிக அளவு தியானம் செய்ய ஊக்கம் பெறுகிறோம். தியானம் என்பது ஒரு திறமையாகும். இந்த திறமையில் நிபுணத்துவம் பெறுவதற்கான திறவுகோல் இதை மீண்டும் மீண்டும் செய்வதே ஆகும். தியானம் செய்ய செய்ய அதன் பலன் சுலபமாக புரிகிறது. ஆனால் எதையுமே உணராவிடில் நாம் ஏன் தியானம் செய்யப் போகிறோம்? நம்முள் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் சலனமின்மையை உணராவிடில், நமது மும்முரமான வாழ்க்கை முறைகளுக்கு இடையே நிதானத்தை உணராவிடில், தியானம் குதூகலமற்ற ஒரு வறண்ட பயிற்சியாகிவிடும். ஆகவே அனுபவம் அவசியமானதாகும். தியானத்தின் பலன்களை இப்போதே நாம் உணர விரும்புகிறோம். ஒரு வாரமோ ஒரு மாதமோ அல்லது ஒரு வருடத்திற்கு பிறகோ அல்ல. தியான அனுபவத்தினால் பெறக்கூடியவற்றை நாம் இக்கணமே உணர விரும்பி ஆவலுடன் விடாமல் ஒழுங்காக தியானம் செய்ய விரும்புகிறோம். ஒரு விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறையுடன் மேற்கொள்வோம். ஒரு விஞ்ஞானி ஒரு பரிசோதனையை மேற்கொள்ளும்போது தான் ஊன்றி கவனித்தவற்றை கொண்டு ஒரு முடிவிற்கு வருகிறார். அதேபோல் நாமும் ஆன்மீக களத்தில் இந்த பரிசோதனையை மேற்கொள்வோம். நாம் ஒன்றிணைந்து தியானத்தின் ஆன்மீக அம்சத்தினை தெளிவுபடுத்துவோம். கேள்வி ஞானம், பற்றுறுதி அல்லது நம்பிக்கையின் அடிப்படையில் அன்றி நாமே தியானம் செய்து நம் அனுபவங்களை ஊன்றி கவனிப்போம். இதய நிறைவு தியான பயிற்சியினால் கிடைக்கின்ற நமது உண்மை அனுபவத்தின் அடிப்படையில் முடிவுகளை எடுப்போம். இதய நிறைவு தியானத்தில் நாம் இதயத்தினுள் சென்று இதயத்தின் மீது தியானம் செய்கிறோம். இதயத்தின் மீது ஏன் செய்கிறோம்? இதயத்தின் மூலமாகத்தான் நாம் விஷயங்களை உணர்கிறோம். சரியான முடிவுகளை எடுக்கிறோம். இதயத்திலிருந்துதான் செயலாற்றுவதற்கான அகத்தூண்டுதல் நமக்கு கிடைக்கிறது. இதயத்தின் மூலமாக உலகில் பரஸ்பரம் செயலாற்றுகிறோம். இதயத்தின் மூலம் நம் எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமாகின்றன. அமைதியான தியான நிலையில் உள்ள இதயத்தில் ஆழ்ந்திருப்பது நமது பகுத்தறியும் திறனை பெருக்கி வாழ்க்கையில் நம்மை விவேகத்துடன் தேர்வு செய்ய வைக்கிறது. இதய நிறைவு தியானத்தின் சிறப்பம்சம் பிராணாகுதி ஆகும். விஞ்ஞானபூர்வமான ஆர்வத்துடன் இந்த பிராணாகுதியின் விளைவுகளை மதிப்பிட முடியும். உதாரணமாக மருந்துகள் தயாரிக்கும் தொழிற்சாலையை எடுத்துக்கொள்வோம். ஒரு புதிய மூலக்கூறு அல்லது புதிய மருந்தின் மருத்துவத்தன்மை ஒரு பிளசிபோ சோதனையுடன் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. பிளசிபோ சோதனையில் எந்த ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறோ அல்லது மருந்தோ இருப்பதில்லை. புதிய மருந்தின் செயல்பாடு பிளசிபோவை விட குறிப்பிடத்தக்க விதத்தில் உயர்ந்திருந்தால் இந்த புதிய மருந்து பயனுள்ளதாக கருதப்படுகிறது. இப்போது இத்தகைய விஞ்ஞானபூர்வ அணுகுமுறையுடன் ஆன்மீகத்தை கையாள்வோம். டிரான்ஸ்மிஷன் இல்லாமல் பிறகு டிரான்ஸ்மிஷன் கூடிய தியானம் செய்து பிராணாகுதியின் செயல்திறனை அறிய முயற்சிப்போம். ஒருவேளை டிரான்ஸ்மிஷன் இன்றி நீங்கள் தியானம் செய்திருக்கலாம். இப்போது டிரான்ஸ்மிஷனுடன் கூடிய தியானத்தை செய்து பாருங்கள். இந்த டிரான்ஸ்மிஷன் வடமொழியில் பிராணாகுதி என்று அறியப்படுகிறது. இந்த இதய நிறைவு தியானத்தில் பிராணாகுதி அல்லது டிரான்ஸ்மிஷனை நீங்களே உணர்ந்து கண்டறியுங்கள். தியானத்தின் இன்னும் சில குறிப்பிட்ட அம்சங்களை பற்றி கூறுகிறேன். பெரும்பாலும்
மக்கள் தியானத்தை ஆரம்பிப்பதா வேண்டாமா என்று குழப்பமடைகின்றனர். ஏனெனில் நாமே தியானம் செய்ய முயலும்போது எண்ண ஓட்டம் அதிகரிப்பதால் நாம் ஊக்கம் இழக்கிறோம். தியானம் செய்ய கண்களை மூடியதுமே எழும் எண்ண ஓட்டம் நம்மை தியானம் செய்ய விடாமல் தடுக்கிறது. நமது இயலாமையை நாம் காண்கிறோம். ஆகவே நாம் தியானம் செய்ய முயலும்போது நாம் எதிர்கொள்கின்ற அலைமோதும் எண்ணங்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இரண்டாவதாக, நாம் தியான செயல்பாட்டை விரைவுபடுத்தி எப்படியோ மனம் ஒருமுகப்படும் நிலையை பெற முயல்கிறோம். மனங்குவிப்பது என்பது தியானத்தின் துணைப்பயன் என்பதை நாம் உணர்வதில்லை. உங்களால் மனதை ஒருமுகப்படுத்த முடியுமா? ஒருமுகப்படுத்துதல் என்பது ஒரு நிலையை தவிர அது ஒரு செயல்பாடு அல்ல. இங்கு நாம் தியான பயிற்சி செய்கிறோமே தவிர மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சி அல்ல. ஆகவே ஒருமுகப்படுத்துதல் என்ற கருத்தை முற்றிலும் கைவிடுவோம். பார்ப்பது, கேட்பது என்பது போல எண்ணங்கள் வருவதும் இயல்பானதுதான். எண்ணங்கள் இன்றி மனம் இருக்க முடியுமா? ஆனால் தியானத்தின் மூலம் நமது மனதை பயிற்றுவித்து அதன் சிந்திக்கும் திறனை பயன்படுத்த விரும்புகிறோம். இதனால் இந்த சிந்தனையை ஒரு ஆக்கப்பூர்வமான நிலைக்கு உயர்த்த முடியும். மனதில் எழும் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நான் தியானம் செய்கிறேன் என்று அப்போது நமக்கு நாமே நினைவூட்டிக் கொள்ள வேண்டும். கவனத்தை அவற்றின் மீது செலுத்தினால் அவை நம்மிடமிருந்து சக்தியை ஈர்த்து மேலும் வளரும். ஆகவே மனதில் எண்ணங்கள் எழுந்து தொல்லைப்படுத்தினால் ஆதி மூல ஒளியின் மீது தியானம் செய்கிறேன் என்று நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எண்ணங்கள் எதுவாயினும் நாம் அவற்றை பொருட்படுத்தக்கூடாது. இவ்வாறாக நாம் தியானம் செய்ய கற்கும்போது எண்ணங்கள் நமக்கு தொல்லை தராமல் வான் மேகங்கள் போல் வெறுமனே கடந்துவிடும். இப்போது அடுத்த 3 அல்லது 4 நிமிடங்கள் இதய நிறைவு ஓய்வு நிலை பயிற்சியை செய்வோம். அது தியானத்திற்கு முன்பாக செய்ய வேண்டிய ஒன்றாகும். ஓய்வு நிலையை அடைவது எப்படி என தெரிந்து கொண்டால் நாம் அதை செய்முறையாக மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் உடனடியாக அந்த நிலையை நம்முள் உருவாக்கிக் கொள்ளலாம். ஓய்வு நிலைக்கான செயல்முறையை மேற்கொள்ளாமலேயே நம்மால் ஓய்வு நிலையில் இருக்க முடியும். ஓய்வு நிலை ஒரு பயிற்சியின் மூலம் சற்று முயன்று உணரப்பட்டால் காலப்போக்கில் முயலாமலேயே அது எளிதாக அடையப்படுகிறது. அதுபோல தியானமும் ஆரம்பத்தில் முயன்று செய்வதாக இருக்கிறது. பிறகு முயற்சியின்றி தானே எளிதாக நிகழும் ஒன்றாக ஆகிவிடுகிறது. இறுக்கமற்ற மனநிலை நாம் சரியாக அமைதியாக அமர நமக்கு உதவுகிறது. அதனால் நம் இதயத்தில் உள்ள ஆதி மூல ஒளியுடன் மிக சுலபமாக தொடர்பு கொள்ள முடிகிறது. நாம் நம் இதயத்துடன் ஒத்திசைந்து வாழ்கிறோம். இதயத்தில் உள்ள ஆதி மூல ஒளியின் மீது நாம் தியானம் செய்யும் போது இந்த பிராணாகுதி உணரப்படுகிறது. நடக்க முடியாத ஒருவர் ஒரு ஊன்றுகோல் அல்லது பிரம்பினை பயன்படுத்துவது போல் இறுக்கமின்றி தன் மனதின் மீது கவனம் செலுத்த இயலாத ஒருவர் எவ்வாறோ பிராணாகுதியின் காரணமாக திறம்பட தியானம் செய்கிறார். பிராணாகுதி ஒரு பிரம்பு போன்றது. நாம் நடப்பதற்கு நமக்கு உதவுகிறது. பிராணாகுதி நாம் நம்முள் ஆழ்ந்து செல்ல உதவுகிறது. நமது உணர்வுறு நிலையை ஒரு மட்டத்திலிருந்து மற்றொரு மட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உதவும் ஒரு சாதனமாக பிராணாகுதி இருக்கிறது. மேலும் நாம் ஒளி அல்லது ஆதி மூல ஒளி என் இதயத்துள் இருக்கிறது என்ற ஒரு கருத்து அல்லது எண்ணத்துடன் தியானம் செய்கிறோம். அப்படி முயலும்போது இந்த பிராணாகுதியானது வெறும் இந்த எண்ணத்திலிருந்து இதயத்தில் அந்த ஆதி மூல ஒளியின் பிரசன்னத்தை அனுபவிக்கின்ற அற்புத உணர்விற்கு நம்மை உயர்த்துகிறது. அதன் பயன் மிகவும் ஆழ்ந்ததாகும். இந்த தியானத்தில் என்ன நிகழலாம் அல்லது என்ன நேரிடக்கூடும் என கூறுவதன் மூலம் உங்கள் அனுபவத்திற்கு வண்ணம் பூச நான் விரும்பவில்லை. உங்களுடைய இந்த அனுபவத்தை கெடுக்க மாட்டேன். அது உங்களுக்கே உரிய அனுபவமாக இருக்கட்டும்.
அது உங்கள் நிஜ அனுபவமாக இருக்கட்டும். எவராவது தியானத்தில் இதுபோல் நீங்கள் உணர வேண்டும் என்று கூறினால் இது வேறு எவருடைய எண்ணங்களின் விளைவாக இருக்குமோ என்று நீங்கள் அதிசயிக்கலாம். ஆகவே பிறரிடமிருந்து பெறப்பட்ட கருத்து அது நமது நிஜ அனுபவமாக இருக்கட்டும். ஒரு ஆன்மீக ஆர்வலர் உண்மையை தானே கண்டறிய விரும்பினால் அவர் தனது இதயத்தின் சுய அனுபவத்தையே சார்ந்திருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துவேன். எவராவது உங்கள் அனுபவம் இதுவாக இருக்க வேண்டும் அல்லது இப்படி இருக்கக்கூடாது என்று கூறினாலும் என்னால் அதை என் இதயபூர்வமாக ஏற்க இயல வேண்டும். என்னால் அதை ஏற்றுக்கொள்ள இயலாவிடில் அதை நான் அனுபவத்தில் பெறவில்லை. அது வேறு ஒருவரது அனுபவமாகும். இந்த ஓய்வு நிலை பயிற்சியை நீங்கள் உறங்கச் செல்வதற்கு முன்பு, முக்கியமாக மன அழுத்தம் அல்லது கவலையுடன் இருக்கும்போது முயற்சி செய்யலாம். உங்கள் மீதே ஓய்வு நிலை உத்தியை முயற்சித்து பாருங்கள். அதேபோல் உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களிடமும் செய்து பாருங்கள். உதாரணமாக, நீங்கள் மிகவும் பீதிக்கு ஆளாகி இருக்கும் நேரத்தில் இது வேறு வகையான வழிமுறை என்றாலும் இப்படி செய்யுங்கள். உங்கள் இடப்பக்க நாசி வழியே 10 முறை சுவாசியுங்கள். எப்படி? உங்கள் வலப்பக்க நாசி துவாரத்தை உங்கள் கட்டை விரலால் மூடிக்கொண்டு இடது நாசி வழியாக 10 முறை மிகவும் ஆழமாக சுவாசியுங்கள். உங்கள் பீதி உணர்வு சுலபமாக அகல்வதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அல்லது கோப உணர்வு ஒரு சில நொடிகளில் மறைவதை காண்பீர்கள். அன்பு நண்பர்களே, இப்போது நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அந்த அனுபவத்தை நிஜமாகவே உணர்ந்து பார்ப்போம். முதலில் இந்த ஓய்வு நிலை பயிற்சியை என்னுடன் செய்து பாருங்கள். நீங்கள் அதை முழுமையாக மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதன் பிறகு உடனடியாக தியான செயல்முறைக்கு செல்வோம். அன்பு நண்பர்களே, நீங்கள் ஓய்வு நிலை பயிற்சியையும் தியானத்தையும் மேற்கொள்ள தயாரா? சரி என்றால் ஆரம்பிக்கலாம். இதய நிறைவு பயிற்சிக்கு கட்டாயமாக அமர வேண்டிய நிலை என்று எந்த ஆசனமும் கிடையாது. வசதியாக அமருங்கள். கண்களை மென்மையாக மூடுங்கள். உங்கள் கால் விரல்களை அசையுங்கள். பூமி தாயிடமிருந்து உங்கள் கால் விரல்களுக்குள் சக்தி நுழைவதை உணருங்கள். அதன் ஓய்வளிக்கும் விளைவை பாருங்கள். இந்த சக்தி மேலே நகர்ந்து உங்கள் பாதங்களுக்கும் கணுக்கால்களுக்கும் செல்கிறது. அது உடலின் அப்பகுதிக்கு புத்துணர்வூட்டி ஓய்வடையச் செய்வதை உணருங்கள். இந்த சக்தி மேலே நகர்ந்து உங்கள் கால்களின் கீழ்பாகத்திற்கு வருகிறது. அது மேலே நகர்ந்து உங்கள் கால் சதைப்பகுதி, முழங்கால், கால்களின் மேற்பகுதி, நாற்காலியில் அமர்ந்திருக்கும் மொத்த இருக்கை பகுதி மற்றும் உங்கள் முதுகுப்பகுதி முழுவதையும் இந்த சக்தி ஓய்வடையச் செய்வதை உணருங்கள். இந்த சக்தி மேல் நோக்கி நகர்ந்து வயிற்றுத் தசைகள், மார்பு, மற்றும் உங்கள் தோள்பட்டைகளை அடையட்டும். முக்கியமாக உங்கள் தோள்களின் இறுக்கம்
தளர்வதை, அவை உருகிக் கரைவதை உணருங்கள். இந்த சக்தியானது உங்கள் மேல் கைகளுக்கு நகரட்டும். அதன் விளைவை உங்கள் மேல் கை தசை, முழங்கை, மணிக்கட்டு பகுதி, உள்ளங்கைகள், விரல்கள், விரல் நுனிகள் வரை உணருங்கள். இந்த சக்தி நகர்ந்து உங்கள் கைகள் முழுவதற்கும் புத்துணர்வூட்டட்டும். உங்களின் விரல் நுனிகள் வழியாக இந்த சக்தி கசிந்தால் பரவாயில்லை, அதை பொருட்படுத்தாதீர்கள். இப்போது உங்கள் கழுத்துத் தசைகளின் மீது கவனத்தை செலுத்துவோம். இந்த சக்தி கழுத்துத் தசை அனைத்தையும் ஓய்வடையச் செய்வதை உணருங்கள். இந்த சக்தி மேல் நோக்கி நகர்ந்து உங்கள் முகத்தசைகளையும் நெற்றியையும் உங்கள் கண்களையும் உதடுகளையும் காது மடல்களையும் உச்சந்தலையையும் ஓய்வு நிலைக்கு கொண்டு செல்லட்டும். இந்த சக்தி இப்போது மிகவும் மென்மையான விதத்தில் கால்களிலிருந்து மெல்ல மெல்ல மேல் நோக்கி சென்று நாம் தற்போது கூறியபடி படிப்படியாக உச்சந்தலை வரை செல்வதை உணருங்கள். உங்கள் உடலின் எந்த பகுதியிலாவது இறுக்கத்தை உணர்ந்தால் அப்பகுதியும் ஓய்வு நிலையை உணர நீங்கள் மீண்டும் அதன் மீது கவனம் செலுத்தலாம். இப்போது தலையிலிருந்து கால் விரல்கள் வரை அல்லது நீங்கள் விரும்பினால் காலிலிருந்து தலை வரை உடல் முழுவதையும் நுணுக்கமாக கவனிப்போம். நீங்கள் எவ்வாறு உணர்ந்தீர்கள் என்பதை உங்கள் டைரியில் குறித்துக் கொள்ளுங்கள். உங்கள் டைரியில் இதை குறித்துக் கொள்ள அரை நிமிடம் அல்லது அதற்கு சற்று அதிகம் எடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் பதிவு செய்திருப்பீர்கள். நல்லது. இப்போது நிதானமாக தியானத்திற்கு செல்வோம். இந்த தியானத்தில் பிராணாகுதியின் உதவியுடன் நமது இதயத்தின் வழியே நம்முள் உள்முகமாக ஆழ்ந்து செல்வோம். நான் உங்கள் அனைவருக்கும் பிராணாகுதி அளிப்பேன். நீங்கள் அனைவரும் அதை கண்டிப்பாக உணர்வீர்கள். இப்போது மீண்டும் நாம் கண்களை மூடுவோம். மெதுவாக இடது மார்பக காம்பிலிருந்து 2 அல்லது 3 விரல்களுக்கு கீழே
இதயம் துடிக்கும் இடத்திற்கு நம் கவனம் செல்லட்டும். இதயத்திலிருந்து ஆதிமூல ஒளி என் கவனத்தை உள்முகமாக ஈர்க்கிறது என பாவியுங்கள். உங்கள் எண்ணம் அதிலேயே இருக்கட்டும். தியானம் 20 நிமிடங்கள் தொடர்வதாக வைத்துக்கொள்வோம். அதன் இறுதியில் நான் தட்ஸ் ஆல் என்று கூறுவேன்.
தட்ஸ் ஆல். இப்போது நீங்கள் கண்களை திறப்பதற்கு முன் ஒரு கணம் நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் என்று கவனியுங்கள். மொத்தமாக உங்கள் அமைப்பு முழுவதையும் நுணுக்கமாக கவனியுங்கள். தியானத்திற்கு முன்பிருந்த உங்கள் உள்நிலை மற்றும் இப்போது தியானத்திற்கு பிறகுள்ள உள்நிலை இரண்டையும் ஒப்பிடுங்கள். ஒருவேளை முன்பை விட சாந்தமாக உணரலாம். ஒருவேளை அதிக ஓய்வாக உணரலாம். முன்பை விட அதிக அமைதியாக உணரலாம். ஒருவேளை உங்கள் இதயத்தினுள் ஆழ்ந்து இருக்கலாம். உங்களுக்கு ஏராளமான எண்ணங்கள் வந்திருக்கலாம். அது பரவாயில்லை. தியானத்தின் போது எண்ணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தியானத்திற்கு முன்பு, அதற்கு பிறகு இரண்டிற்கும் இடையே நீங்கள் உணர்ந்ததன் வித்தியாசம் புரிகிறதா? எனது வழிகாட்டி தியானத்தின் போது என்ன அனுபவிக்கிறோம் என்பது ஒரு பொருட்டல்ல. தியானத்திற்கு பிறகு நாம் எவ்வாறு உணர்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்பார். அதுதான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. சில நேரங்களில் பல வருட பயிற்சிக்கு பிறகும் கூட நம்மில் சிலர் தியானத்தின் போது அமைதியற்ற நிலையை உணர்வார்கள். அது பரவாயில்லை. அது அச்செயல்பாட்டின் ஓர் அங்கம்தான். அது ஒரு சோதனை. அதை நாம் வெல்வது அவசியம். நமது இதயம், நமது இதயத்தின் ஆதார வளங்கள் இத்தகைய அமைதியற்ற நிலையை எவ்வாறு நீக்குவது என அறிவுறுத்தும். மெல்ல கண்களை திறக்கும்போது நீங்கள் ஊன்றி கவனித்தவற்றை எழுதுங்கள். தியானத்தின் போது உங்கள் கவனம் எங்கிருந்தது? இப்போது எவ்வாறு உணர்கிறீர்கள்? தியானத்தின் போது அகத்தூண்டல் அல்லது சிறந்த கருத்துக்கள் ஏதாவது தோன்றியதா? நமது இதயத்துடன் ஒரு ஆழ்ந்த நிறைவான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளவே நாம் தியானம் செய்கிறோம். நம் இலக்கு இத்தொடர்பை பேணி வளர்ப்பதாகும். இதன் மூலம் நம்மால் மென்மேலும் நீண்ட நேரம் தியான நிலையில் இருக்க முடியும். தியானம் செய்வது நல்லது. ஆனால் இதை நாம் ஆரம்பித்து முடித்த அந்த அரை மணியுடன் விட்டுவிடக்கூடாது. நாம் தினமும் தியானம் செய்யலாம். ஆனால் பகல் முழுவதும் அந்த தியான நிலையிலேயே செயல்பட வேண்டும். இங்கு ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது. நமது உலகாயத நடவடிக்கைகளையும் தியான நிலையிலேயே செயலாற்றுவதும் ஒரு பயிற்சியே. நாங்கள் இந்த வகுப்புகளை உங்களுக்கு நிகழ்த்துகிறோம். இந்த 3 வகுப்புகளில் இப்பயிற்சியை உங்களால் முடிக்க இயலாவிடில் நாங்கள் இன்னும் பல வகுப்புகள் நடத்துவோம். நாம் கற்க வேண்டியது ஏராளம். நீங்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உகந்ததாக கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அமர்ந்து ஒரு சில நிமிடங்கள் தியானம் செய்யும்படி பரிந்துரைக்கிறேன். ஆனால் இடையிடையே அதை விடாமல் தினமும் முறையாக செய்யுங்கள். பிராணாகுதியை ஏற்கின்ற நிலையில் இருங்கள். தியானத்தின் இந்த 3 மாஸ்டர் வகுப்புகளின் போது என்ன நேரிடுகிறது? முதல் விஷயம் யாதெனில், நமது இதயம் பிராணாகுதியை ஏற்கத் தயாராக இருக்கும் என்பதுதான். இரண்டாவதாக, இந்த சுத்திகரிப்பை
சுயமாகவே செய்து கொள்ளும் ஆற்றலை பெறும் அளவிற்கு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். நாளை 2வது வகுப்பில் இந்த சுத்திகரிப்பை எவ்வாறு செய்வது, நாம் எதை சுத்திகரிக்கிறோம் என விவரிக்கிறேன். இதற்கு நாம் உள்ளே அசுத்தமாக இருக்கிறோம், நமக்குள் பயங்கரமான வேண்டாத ஏதோ இருக்கிறது என்று அர்த்தமல்ல. ஆனால் நாம் நீக்க முயற்சிக்கும் ஒன்றை விவரிக்க மேலான வார்த்தை எதுவும் இல்லை. ஆகவே இன்றைய தியான வகுப்பு முடிகிறது. உங்களை நாளையும் சந்திப்பேன் என நம்புகிறேன். இன்றைய நாள் நன்னாளாகட்டும். நன்றி. எங்களுடன் இன்று கலந்து கொண்டதற்கு நன்றி. உங்களது கடந்த 1 மணி நேர அனுபவத்தை குறித்து சிந்தித்து பாருங்கள். புத்துணர்வு பெறும் வழிமுறையை கற்கவும் தியான பயிற்சியை தொடரவும் உங்கள் அனைவரையும் நாளை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். இதய நிறைவு பயிற்சியில் இன்னும் ஆழ்ந்து ஈடுபட நாளை உங்களை சந்திக்க ஆர்வமாக உள்ளோம்.